என்னோட பேரு ரீல்ஸ் பிரியா. இது என் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா. எனக்கு ரீல்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரீல்ஸ் ஒரு எமோஷன், ரீல்ஸ் ஒரு ப்ரமோஷன், ரீல்ஸ் ஒரு ரீல்ஸ் ஒரு ரைமிங் வேர்ட் வரலையே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பேரு எல்எஸ்எஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு பூனைக்குட்டிக்கும் எதிர் வீட்டு பன்னிக்குட்டிக்கும் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். சோ கெட் ரெடி வித் மீ ஃப்ரெண்ட்ஸ். பூனை பண்ணிக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆகுது, இந்த எருமைக்கு எப்ப கல்யாணம் ஆகுமோ? தாத்தா பொறுமையா இரு. பிகாஸ் பேஷன்ஸ் இஸ் பிகர் than buffalo. புரியலையா? பொறுமை எருமையோட பெருசுன்னு சொன்னேன். Start music. Stop the music. ஆரம்பிச்சிட்டாடா, ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி பிரியா, என்ன இலவ முகத்துல தடவுற? இது எலவில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 40% ஃபெனாயிலும் 60% ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டா என்னோட முகம் பளபளன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இதுக்குத்தானே அப்பாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராரு. அப்பாஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அனுஷ்கா ஷெட்டி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் செட்டிங் ஸ்ப்ரே. என்ன நாத்தம் இது? இத ஏண்டி மூஞ்சிக்கு போடுற? ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறியா? இல்ல தாத்தா, இது செட்டிங் ஸ்ப்ரே, மேக்கப்ப லாக் பண்றது. ஏற்கனவே காஞ்சனால வர பேய் மாதிரி இருக்க, இப்ப டொமேட்டோ சாஸ் மாதிரி எதையோ வாயில தடவுற. காஞ்சனா 6ல நடிக்க போறியா? இது லிப்ஸ்டிக் தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா சொல்றத கண்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே எங்க தாத்தா இப்படிதான் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாரு. உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸ்டக் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பவாச்சும் பேசாம இருப்பதானே? சரி, இன்னும் எவ்வளவு நேரம் மேக்கப் போடுவ? ரெடி ஆயிட்டேன் பாட்டி. இப்போ வெயில் அடிச்சாலும் மழை வந்தாலும் முகத்துல மேக்கப் கொஞ்சம் கூட கெடாதுல்ல. ஏன்னா 3 கோட்டிங் பட்டி, 2 கோட்டிங் பிரைமர், 1 கோட்டிங் பெயிண்டிங் பண்ணிருக்கோம்ல. அது என்ன மூஞ்சியா இல்ல சங்கர் படத்துல வர ரோடா? இவ்வளவு கோட்டிங் அடிச்சு வச்சிருக்க? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சூப்பரா ஒரு ரீல்ஸ் போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Till then, bye from Reels Priya signing off. ஹாய் பச்சீஸ், ரீல்ஸ் போட ரெடியா? நான் ரெடி தாண்டி. ஆனா இந்த ஜீவாவையும் அபிய மட்டும் காணுமே. ஐயோ, இம்புட்டு ஸ்வீட்ஸா? நிறைய எடுக்கிறோம், ஒரு புடி புடிக்கிறோம். எதுவா இருந்தாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி. இந்தா மங்களகரமா மஞ்சள் கலர் மட்டு. அடச்ச, மங்களகரமா மஞ்சள் கலர் லட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லட்டு உனக்கு, இந்த லட்டு எனக்கு. இந்தா ஜிலேபி, உனக்கு ஜிலேபினா பிடிக்கும்ல, இந்த ஜிலேபி எனக்கு. இந்த மைசூர் பாக் உனக்கு, இது எனக்கு. சரியா? சொத்து பிரிவினை மாதிரி இது சோத்து பிரிவினையா இருக்கே. நான் ஒரு கடி ஜோக் சொல்லவா? சரி, கடிச்சு தொலை. சாரி, சொல்லி தொலை. வெத்தலையோட சேர்த்து போட முடியாத பாக்கு என்ன பாக்கு? தெரியலையே. மைசூர் பாக்கு. ஐயோ கடவுளே, இவளை நீதான் காப்பாத்தணும். உன் ஹஸ்பண்ட் எப்படிடி உன்னை வச்சு குப்பை கொட்டுறாரு? சரிடி, உங்க ஹஸ்பண்ட் அமெரிக்காவுல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆச்சே, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவரா
மாசத்துக்கு ஜஸ்ட் 5 lakhs சம்பாதிக்கிறாரு. ஓ ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? நம்ம ஆளு இங்க வீட்ல இருந்துகிட்டே ரீல்ஸ் போட்டு மாசத்துக்கு 10 லட்சம் லைக்ஸ் சம்பாதிக்கிறாரு. லைக்ஸ் லாக்ஸா மாறுமா? சரி சரி வாங்கடி ரீல்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் கேமராவை ஆன் பண்ணு. அது ஆன்ல தாண்டி இருக்கு. அப்போ ஃபில்டர் ஆன் பண்ணு. அதுவும் ஆன்ல தாண்டி இருக்கு. ஆனாலும் நம்ம முகம் ஏண்டி இவ்வளவு கேவலமா தெரியுது? ஆமா, நான் த்ரிஷா, அவ நயன்தாரா, நீ சமந்தா. நம்ம அழகுக்கெல்லாம் ஃபில்டரே தேவையில்லை. அப்போ இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணலாமா? என்ன கொடுமை சரவணா, காஃபி ஃபில்டருக்கும் கேமரா ஃபில்டருக்கும் வித்தியாசமே தெரியல. உன் ஹஸ்பண்ட் பாவம். ஆமா ஆமா, ஆண் பாவம் பொல்லாதது, ரீல்ஸ் பாவம் அதை விட பொல்லாதது. ரீல்ஸ் பாக்குறவங்களோட பாவம் அதை விட பொல்லாதது. ஐயோடி, எங்க வீட்டு பெருசுங்க வெயிட் பண்றாங்க, நான் ஜகா வாங்கிக்கிறேன். ஜகாவா? அது எந்த கடையில கிடைக்கும்டி? தெருமுனையில இருக்க நாயர் கடையில. நான் கிளம்புறேன்னு சொன்னேன் மச்சி. சரி, ஓகே. Bye friends. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அட ராமா, இப்ப வரைக்கும் 6 தடவை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். என்ன வாங்குறேன்னு சொல்லி தொலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமே தான் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல என்ன இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியுமே ஃப்ரெண்ட்ஸ். ஏமா பிரியா, பேசாம உன் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேரையும் நம்ம ரேஷன் கார்டுல சேர்த்துடுவோமா? அதுல சர்க்கரையாவது மூட்டை மூட்டையா கிடைச்சிடும். சத்தம் போட்டீங்க தொலைச்சிடுவேன். மரியாதையா அந்த 7 சவரன் நெக்லஸ எடுங்க, இல்லனா கொன்னுடுவேன். இவ போட்ட ரீல்ஸ் பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சாவுறேன். நீங்களே எங்களை கொன்னுடுங்க திருடன் சார். என்ன சாரா? நீங்க தானே மரியாதை வேணும்னு சொன்னீங்க. அட பாவி, எங்க வீட்ல 7 சவரன் நெக்லஸ் இருக்குன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஏ கிழவி, எனக்கு மட்டுமா தெரியும்? உலகத்துக்கே தான் தெரியும். உன் பேத்தி தான் ரீல்ஸ் போட்டுட்டாலே. நியூ நெக்லஸ் அன்பாக்சிங் 3 நாளைக்கு முன்னாடி போட்டா.
10.4K லைக்ஸ் வந்திருக்கு. வாங்க நான் டேட் சொல்லட்டுமா? ஐ திருடன் சார், நீங்க என்னோட ஃபேனா? சோ ஸ்வீட். நாம ஒன்னா ஒரு லைவ் போடலாமா? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா கலிகாலம்டா இது. நோ நோ, இது ரீல்ஸ் காலம். என்னங்க வீடே இப்படி கலைஞ்சு கிடக்குது. நம்ம வீடு என்னைக்கிடையே மியூசியம் மாதிரி இருந்திருக்கு. ஐயையோ, பீரோவுல வச்சிருந்த நெக்லஸ காணுங்க. அட கடவுளே, ஆமாடி, வீட்ல வச்சிருந்த கிளீனிங் லிக்விடு, பல்லு செட்டு, டைரியா டேப்லெட், அப்புறம் சிலம்பு புக்க கூட காணோம். அந்த களவாணி பையன் அத கூட எடுத்துட்டு போயிட்டானா? பெருமாளே பெருமாளே, வீட்ல வேற எதெல்லாம் எடுத்துட்டு போனானோ. எல்லா ரூமையும் பாருங்க. ஐயையோ, நம்ம பிரியாவையும் காணுங்க. என்னது, 7 பவுன் நகையும் நம்ம 17 வயசு பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டானா? இப்ப 7 முக்கியமா 17 முக்கியமா? ஆ, எனக்கு 7 தான் முக்கியம். என்னோட பொண்ணு போனாலும் பரவாயில்ல. என்னோட 7 பவுன் நெக்லஸ் கிடைச்சிடணும் கடவுளே. பவுன 1 லட்சத்தை தொடப்போகுதாமே. ஐயோ, பாவம் என் பொண்ணு திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ. உன்னோட பொண்ணு திருடங்கிட்ட மாட்டிக்கல, திருடன் தான் உன் பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டான். பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, அவளே லைவ் போடுவா. Nice try.